ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Bapakitchen. இன்றைக்கி நம்ம Bapakitchenல ஒரு கமன்னு மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இப்போ நம்ம இந்த டீயை 4 பேருக்கு போட போகிறோம். அதனால் நாங்கள் 2 கப் பால் 2 கப் தண்ணி போட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பைசஸ் எல்லாம் கடாயில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் குக் பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ணால் கசப்பு தன்மை வந்துடும். ஸோ ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம், கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை பாருங்கள், ஒரு 85% நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போது இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் நட்மெக் பவுடர் இல்லை ஜாதிக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பவுடரை நம்ம ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் வரும். சரி, இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பால் குண்டா எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணலாம். பாயில் ஆனதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 10 to 15 செகண்ட்ஸ் பாயில் பண்ண விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்பைஸ் மசாலா ஆட் பண்ணிவிட்டு விடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டீ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 10லேருந்து 20 செகண்ட் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் தண்ணி மெஷர் பண்ணோம் இல்லையா, அதே கப் அளவுக்கு 2 கப் பச்சை பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சிடுச்சு. நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு நாட்டு சக்கரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை வடிகட்டிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த டீயோட கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டீ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சூப்பரான மசாலா டீ ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டீ கூட ஒரு 2 பட்டர் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா, சொர்க்கமே அதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் பாப்பா கிச்சனுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.